இவனா வந்தானா இல்ல நீ அனுப்பி வச்சியா? கான்ஸ்டபிள், இவரை பத்திரமா லாக்கப்ல வை. இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன். நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலைகாரனை இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்கே அனுப்பி வச்சிருக்க. இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க. இதுக்கு யார் சாட்சி? இதோ பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள், அவரை கேளுங்க. ஆமா ஆமா, நானே பார்த்தேன். வேற சாட்சி இருக்கா? ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? ஐயோ, எங்க சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஐஜியே கொலையை நேர்ல பார்த்தாலும் கொலைகாரனுக்கு நாங்க தண்டனை கொடுக்க முடியாது, கோர்ட்டு கொண்டு வரணும். அதுக்கு வேற சாட்சி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் அந்த சந்தேகம் தீரவே தீராது. யூ ஆர் கரெக்ட். ஷட் அப் மிஸ்டர். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது, பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். இவர் தான் கொலையாளின்னு ஒரு சமையல்காரன் மட்டும் தான் சொன்னான், வேற எவனும் சொல்லலையே. எப்படி சொல்லுவான்? சொல்றவனுக்கு இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லைனா சாட்சி சொல்லுவேன்னு சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான். அவன் செத்திருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட 4 தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இன்ஸ்பெக்டர், எப்போ உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்போ உங்க கோர்ட் அலைய வைக்காம தீர்ப்பு சொல்லுமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்போ மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ, அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன், நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க பெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்திருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுக்கிறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? ரெடியா இருக்கணும், கவனமா இருக்கணும். இவரை பாதுகாக்க வேண்டியதா நம்மளோட டியூட்டி. வெயில பத்தியோ மழையை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கவலைப்படாம வேலை பார்க்கறதா நம்ம போலீஸ்காரங்களோட தலையெழுத்து. ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, இந்த சுண்டல் வைக்கிறவெல்லாம் உள்ள விட்டுறாத, பாம்பு வச்சிருப்பாங்க. இப்ப காத்து வாங்க பீச்சுக்கு வந்திருக்காரு சார். ஆமாமா, தேவையான போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப காலை ஆட்டிக்கிட்டு இருக்காரு சார். ஏன் ஆட்ட விட்ட? சார், அவர் காலை அவர் ஆட்டுறாரு, நான் என்ன சார் செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், இது வர சார். சீக்கிரம் வாங்க சார். இப்ப நான் குதிரை ஏறணும். நல்லா ஏறுங்க, எப்படி வேணாலும் ஏறுங்க. யோ, நான் நெஜ குதிரையை சொன்னேன். நான் பச்சை குதிரையாக்கணும்னு நினைச்சேன். சின்ன பிள்ளைல விளையாண்டது, உங்களோட ஒரு இடம் விளையாடலாம்னு பார்த்தேன். அதை விடுங்க, நீங்க குதிரையில போனா எங்களால பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே. நானும் நான் குதிரை சவாரி பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள், குதிரை ஓடுங்கய்யா, சீக்கிரம் ஓடுங்கய்யா, ஓடுங்கய்யா. தம்பி சார், சார் கொஞ்சம் பையன் போங்க. ஐயோ, எங்களால ஓட முடியல. ஏன் இவ்வளவு பெரிய குதிரையை கொடுத்தீங்க? ஒரு குட்டி குதிரை கொடுக்க கூடாதா? ஓடுங்கய்யா. சார், உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்? அவங்க உயிர் தான் உயிர், மத்தவங்க உயிரெல்லாம் உயிர் இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நான் எழுதி தர மாட்டேன். கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமாமா, இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்ற நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், தட் இஸ் a point. உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ, என் உயிருக்கு பயந்தோ, இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன், இவனை உயிரோட விட மாட்டேன். இவன் வெளியே வரனால்தான் இவனோட கடைசி நாள். பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்ககிட்டயே அவ்வளவு திமிரா பேசின அந்த இன்ஸ்பெக்டர் எங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவான்? இப்படி பயந்துதானே ஏமாந்து போறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் எழுத்து குரல் கொடுக்கணும், எந்த விளைவு வந்தாலும் நிமிர்ந்து நிக்கணும். நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்ச எனக்கு என்ன நடந்தது பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்திலேயே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்?
அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான். அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓலை குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல. நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கல்ல நட்டுட்டு அங்கெல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கல்லும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுங்க மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்த விட வவுத்தரிச்சலு அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார், அடங்கோப்புறானே எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேலு பாருங்க. என்னக்கா? எங்கடி இந்த கல்லு? நம்ம ராசண்ண துணி துவைக்கிறதுக்காக பேத் எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? டேய் டேய் ராசே, துணியா துவைக்கிற? இரு ஒன்ன துவைக்கிறேன். எடுத்துட்டு வாடா கல்ல. நடந்து வாடா, அசையிற. ஏண்டா அந்த திலகவதி அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்து இந்த கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போனாங்க. உனக்கு இருக்கிற கொழுப்பு அத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏண்டா துணியா துவைக்கிற? ஏன் தினம் நாய் மூத்திரமே இந்த கல்ல நான் துணி துவைக்க கூடாதாக்கும்? பாத்தீங்களா தம்பி எங்க நிலைமைய? எங்களுக்கு எல்லாம் குடி தண்ணீர் குடுக்கறேன்னு கல்லு கொண்டாந்து நட்டாங்க அந்த அம்மா. கல்லுதான் இருக்குது, தண்ணியை தான் காணோம். குறைகளை இங்க சொல்லி புலம்புறீங்களே, என்னைக்காவது உங்க குறைகளை அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? எங்க தம்பி அவங்கள நேரா பார்க்க முடியுது? அவங்க நடிக்கிற படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல. நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா.